சில்ஸ் மணினா சும்மா சினிமா வட்டாரமே மிரளு. உனக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக தெரியும். தொட்டு கும்பிட்டுக்க மூதேவி. இது சாதாரண கேமரா இல்ல, நம்ம இளைய தளபதி விஜய் நம்ம கேமராவுக்குள்ள சிக்கிட்டு தானே பெரிய கேமராவுக்குள்ளே போனாப்ல. அல்டிமேட் அஜித் சாரு இன்னைக்கு புதுப்பட ஆரம்பிச்சாலு நம்ம டச் இல்லாம ஒரு ஸ்டில் வெளியில போகாதுல. இவளையே நம்ம சியா விக்கிறோம். சேது படத்துல ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தானே. ஆமா, தந்தூரி சிக்கன் சொன்னியா இல்லையா? டேய் சொன்னியா இல்லையாடா? அண்ணே ஆர்டர் பண்ணியாச்சுனே. டேய் பையா சீக்கிரம் கொண்டு வாடா. இதுக்கு தான் அண்ணன் இது மாதிரி ஹோட்டல்ல வர மாட்டேன். ஒரு நிமிஷம் வந்துறேன். ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமா? என்ன சொன்னீங்க? அதாப்பா நடிப்பு. என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப பாரு. டேய் போடா. பெரிய அஜித் நடிக்க வந்தாரு. நான் 2 மட்டன் பாயா பார்சல். யா 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 யா. ஏய் 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 6க்கு அப்புறம் 7. என்ன எதிர்க்கிறவனுக்கு நான் யமன். மொத்தத்துல நான் ஒரு சிவன். என்னடா பஞ்சு டைலாக்னா பேசுற? சார் இப்படிலாம் பேசினாதான் சார் ஹீரோன்னு ஒத்துக்கோங்க. பயவுல சோத்த வாங்கி கொடுத்துட்டு ராத்திரியில பயமுத்துற. உட்காந்தோல சர்க்கஸ் கரடி மாதிரி மூஞ்சி முகரை. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். உள்ள வரலாமா? ஏய் யாரா நீ? என்னண்ணே என்ன பார்த்தா தெரியல? பார்த்தோன்னு தெரியறதுக்கு நீ என்ன பரங்கி மலையா? பண்ணாட சாமிக்கு மாலை ஓட்டிருக்கேன், திட்ட விடாத. யாரா நீ? அண்ணே என்னை வாச்சும் தெரியுதா அண்ணே? உன்னை எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமாடா? ஆமா, இந்த நர வளர்த்த துறை யாரு? சக்சஸ் கை உண்ணே உன்கிட்ட ரிமூவ் பண்ணி காட்டுன. ஏ மூதேவி நீயா? ஆமாண்ணே, உங்க கேமராக்குள்ள வந்த ராசி ஒரு புது படம் கமிட்மெண்ட் ஆயிட்டேனே. பாம்பேல இருந்து கார்ப்பரேட் கம்பெனி ஜஸ்டிஸ் கோபிநாத் ரீமேக் பண்றாங்க. பெரிய பட்ஜெட்ல. அதுல நான் தானே ஹீரோ. ஏண்டா சிவாஜிக்கு ஆல்டர் நீதானா? இதுல என்ன டவுட்? நல்ல வேலைடா, இந்த கொடுமையை நான் பார்க்க சிவாஜி சார் உயிரோட இல்லடா. சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? நான் உன்னை வாழ்த்தணுமா? டைரக்டர் உடனே மேக்கப் டெஸ்ட் எடுத்தாரு. என்ன இருந்தாலும் உங்க டச் இல்லாம ஹீரோ நடிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் உங்ககிட்ட வந்துட்டேன். அப்பதான் டாப் 5 ஹீரோஸ்ல அண்ணன் சேர முடியும். மணி, இதெல்லாம் சினிமாவுக்கு வந்த சோதனைடா. கோச்சிக்காதீங்கண்ணே, நான் ஜெயிச்ச நீங்க ஜெயிச்ச மாதிரி தானே. எப்படிரா? என்னோட 2வது படத்துக்கு நீங்க தான் கேமராமேன். ஆஹா ஆஹா, இந்த ஒரு போஸ்க்கு 2வது படத்துக்கு 2 ரூபாய் சம்பளம் வாங்கலாம்னே. என்ன 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 சூப்பர். என்ன மாதிரி நடிச்சிருக்கான். ஏய் தள்ளி நில்றா. ஆஹா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆஹா சூப்பர். கொல்லுங்கனே மானகட்டவனே, மதியாரியா வெளியில போ, இல்லைன்னா எடுத்ததெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன். நீ நம்ம ஏரியாக்காரனா இருக்கலாம், அதுக்கா நைட் 2 மணிக்கு எழுப்பி ஒரு தொழில்காரனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல? என்ன யோசிக்கிற? நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட், அப்ப மீட் பண்ணலாம். இப்ப நீ கிளம்பு. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஹலோ பிரதர், மணி ப்ராப்ளமே இல்ல. ஆனா தொழில்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயப்பா, அதையே வெளியில எடுத்துக்கிட்டு உள்ள வைங்க ஐயப்பா. வாடான்னு அன்பால கூப்பிட்டா வரப்போறே. வாடா. இந்த வந்துட்டு ஏய் இங்கதான் நிறுத்து. இந்திய ஓரமா போடு. ஏய் சாமி நில்லு. அது ஒண்ணு மீன் வெட்டுற கத்தி இல்ல, ரொம்ப காஸ்ட்லியானது. நான் ஒரு ஆள் தான் ஹேண்டில் பண்ணணும். முதல்ல அதை என்கிட்ட கொடு. ஏய் இருப்பா, அதை வச்சு என்ன பண்ண போற? அதே இம்பார்ட்டன், அதையும் என்கிட்ட கொடு. நமிதா, திரிஷா, திவ்யா, படுகோன்னு, அமிதாப் பச்சன், மரும ஐஸ்வர்யா, இது எல்லாத்துட்டையும் பண்ணி வேலை பார்த்துட்டேன். நம்மள்ட்ட கம்பல் பண்ணி வேலை வாங்க முடியாதுல்ல. நான் ஒரு டெக்னீஷியன், சீப் டெக்னீஷியன். எனக்குன்னு ஒரு மூடு வேணும், அப்பத்தானே நான் ஒர்க் பண்ண முடியும். ஆள் தெரியாம அத்த ராத்திரியில எழுத்துட்டு வந்துட்ட. மணி மாலை போட்டதுனால தப்பிச்ச. போ, இந்த மாதிரி எத்தனை லுக்க நான் பார்த்திருப்பேன். போயா, இதாம ப்ரொஃபஷனல் ப்ராப்ளமே.
படிச்சவன் படிக்காதவன் எப்படி பையன் கொலகாரன் எல்லாத்தையும் போட்டு தோண்டியதா இருக்கு. சமாளிப்போம், தானே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டே. ஆனா ஆளு வேற ஒரு மாதிரியா இருக்கேன். என்னவன காத்திருக்கானோ. ஐயப்பா வீடு திருப்பி விடு. ஏய் என்ன பீலிங்கா? நில்லு சாமி, நான் 4 மணிக்கு நான் எந்திரிச்சு போய் குளிக்கணும். உன்னை பார்த்தா 12 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி இருக்கு. நில்லு சாமி. சுமேர் ப்ளீஸ் சிரி. உன்னை பார்த்தா புள்ளைக்கு அப்ப மாதிரி தெரியலையே, ஏதோ திருடிட்டு வந்தது மாதிரில தெரியுது. என்ன சாமி, புல்லா ஆப்பா க்ளோஸா என்ன வேணும்? மிட் ரேஞ்சு கேட்குற. அப்ப 5.6 எக்ஸ்போசர்ல வைக்கணும். ரெடி சாமி. சிரிக்க மாட்டியா சாமி? இங்கேரு இளையதளபதி விஜய் முத நம்ம கேமராவுக்குள்ள வந்துட்டு சினிமா கேமராவுக்குள்ளே போனாரு. அஜித் அம்மா அல்டிமேட் சாரு. எப்ப புதுப்பட ஆரம்பிச்சாலும் நம்ம டச் இல்லாம ஒரு போட்டா வெளியில போகாதுல்ல. நம்பு சாமி. அப்புறம் சியா விக்கிறா அவர் கூட. நிறுத்துற, ஒழுங்கா போட்டோற. என்ன சாமி திருத்துப்புன்னு சாமியே? அப்படின்னா சொல்லக்கூடாது, நான் என் தலையெழுத்து. கொஞ்சம் லெப்ட்ல வா. ஏன் மூட்டு லெப்ட்? கொஞ்சம் ரைட்ல வா. கொஞ்சம் உள்ள வா. ஐய என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க சாமி. சென்டருக்கு வா. பாடியை லூசா விடு, பாடியை லூசா விடு. பேச பிரஸ்ஸா வை. நான் உன்னை மிலிட்டரி செலக்ஷனுக்கு போட்டோ எடுக்க போறேன். பச்சை மண்ணு ஸ்டில்லுக்கு அவ்வளவு ஒழுங்கா நிக்குது. நீ ஒழுங்கா நிக்க மாட்டா? அறிவு இல்லை உனக்கு. டென்ஷன் படுத்துறாங்க. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டதுனால கட்டுப்பட்டு இருக்கேன். ரொம்ப படுத்துறடா, ஒழுங்கா எடு. ஐய அத உள்ள வைசாமி. என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னா நான் சொல்றபடிதான் கேட்கணும். மணி போட்டோன்னா பேர் சொல்ல வேணாமா? என்னை உன் அண்ணன் மாதிரி நினைச்சுக்க. அண்ணன் உன் நல்லது தானே சொல்லுவே. சிரி.